வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரவுண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட். ஆஷ்னா, போன வீடியோவில் கொஞ்சம் அடி ஜாஸ்தி தான் எனக்கு. கேளுங்க, அடிச்சது யாருன்னு கேட்பீங்க. அதான் கேட்டுருங்க. அடிச்சது வேற யாரும் இல்லை. கமெண்ட் செக்ஷன்ல கொஞ்சம் பலமா அடி விழுந்துச்சு. மக்களே, ஒன்னே ஒன்று தான் சொல்லுவேன். சின்ன பையன் சப்போர்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு தெரியும். அவர் பேசும்போது நடுவில் கொஞ்சம் அப்படி நடுவில் தெரியாம கொடுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் பண்ணிட்டேன். அதெல்லாம் இந்த வீடியோவில் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நிறைய அரவுண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட்ல நிறைய லீக்ஸ் இருக்கு. அதுல சும்மா சூப்பரா 2 லீக் CPL அண்ட் 100s பயங்கரமா போயிட்டு இருக்குன்னா மேட்ச்லாம் பாக்குறீங்களா? யாராவது IPL இந்த லீக்ஸ்ல இருந்து வர பிளேயர்ஸ் IPL டெஃபினட்டா ஒரு சான்ஸ் இருக்கா? தே மே மேக் த கட் ஆர் தே மே கெட் அ பிட். ஏதாவது அந்த மாதிரி ஒரு ப்ராமிசிங் பிளேயர் இருக்கா? இட்ஸ் டூ early to call யாரா அந்த மாதிரி IPL பிட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஆடியன்ஸ்க்கு. ஏன்னா எப்பவுமே வந்து நம்ம அந்த கான்டெக்ட் செட் பண்ணுவோம். பொதுவாக வந்து நானும் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கண்டினியூஸாக விளையாடி இருந்திருக்கேன். ஸோ அதனால் விளையாடுறதுனால எல்லா லீகையும் நம்ம கவர் பண்ணதில்லை சேனலில். லார்ஜ்லி இந்தியன் கிரிக்கெட் அந்த மாதிரி கவர் பண்ணுவோம். பட் ஐ திங்க் எப்போதுமே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த லேண்ட்ஸ்கேப் கொஞ்சம் மாறுது. அதோட ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்ல நம்ம இருக்கோம். ஏன்னா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆல்வேஸ் T20 வேர்ல்ட் கப் நடக்கும், 50 ஓவர் வேர்ல்ட் கப் எவ்வளோ நாள் நடக்கும் தெரியாது. பட் we have a ஒலிம்பிக்ஸ் இன் 2028. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது the ஸ்கேல் வைடர் ஆகும்போது ஐ ஃபீல் ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட் ரொம்ப கிரிட்டிக்கலாக போயிடும். இப்போ நீ ஒன்றும் இல்லை, ஏதாவது ஒரு டிவியில் தட்டி பார்த்தனா எங்கே பார்த்தாலும் ஏதாவது கிரிக்கெட் விளையாட்டுருக்காங்க. ஸோ ஐ ஃபீல் ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட் வெதர் யூ லைக் இட் ஆர் நாட் இஸ் த வே ஃபார்வர்ட் நான் நினைக்கிறேன். உனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலன்னா அதையும் அவங்களாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவாங்க பிடிக்கலன்னு. அஃப்கோர்ஸ் டெஸ்ட் கிரிக்கெட் ஐ திங்க் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டை கொஞ்சம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்கான ஒரு ஃபார்மேட் நான் நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து எல்லாராலையும் விளையாட முடியாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நிறைய SA20 வரும். இப்போ CPL கவர் பண்ணலாம். 100 பால் இந்த வருஷம் வேற லெவலில் போயிட்டு இருக்கு கேவி. அதாவது 100 பால் நான் 2 வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். பட் திஸ் இயர் கொஞ்சம் அது ஒரு நாட்ச் மேலே போன மாதிரி இருக்கு. ஃபார்மேட்டே கொஞ்சம் ஒரு மாதிரி ஐ ஆக்சுவலி திங்க் இந்த 100 பாலுங்கிறது ஒரு ஃபார்மேட் வந்து சும்மா வித்தியாசமாக கொடுக்கணுமேங்கிறதுக்காக எடுத்துன்னு வந்திருக்காங்க. பட் நெவர்தலெஸ் சம் சீரியஸ்லி குட் டேலண்ட்ஸ் ஆர் கமிங் த்ரூ. நம்ம CPL ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து இந்தியா வந்து நெக்ஸ்ட் T20 வேர்ல்ட் கப் ஆட போகிறாங்க 2026. பாகிஸ்தான் கிட்ட ஸ்பின்னரே கிடையாது. ஓகே, பாகிஸ்தான் வந்து இந்தியாவில் வந்து இந்த T20 வேர்ல்ட் கப்பில் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னா அவங்க போலிங், எஸ்பெஷலி அவங்க ஸ்பின், அவங்க ஃபாஸ்ட் போலிங் எப்பயோ வச்சுருந்துருக்காங்க. ஸ்பின்னர் ஆளே கிடையாது. இந்த அப்ரார் அஹமத் ஒருத்தனை வச்சு சும்மா ட்ரை பண்ணாங்க இதில். பட் உஸ்மான் தாரிக், லெட் தட் சிங்க் இன். இந்த CPL ட்ரின்பேகோ நைட் ரைடர்ஸ் அவங்க ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க உஸ்மான் தாரிகை. கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் அந்த KKR ஃப்ரான்ச்சைஸிக்கு நான் பயங்கரமாக அப்லாட் பண்ணணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இந்த மாதிரி ஆளுங்களை ரிப்பிட்டேட்டிவாக டிஸ்கவர் பண்ணி அவங்கள விளாடவும் வைக்கிறாங்க. இன்ஃபேக்ட் ஐ ஃபீல் அல்லா கசன்ஃபரியை ஃபஸ்ட்டு எடுத்துன்னு வந்தது வந்து KKRல அவங்க தான். நான் போய் அவனை மீட் பண்ண KKRல இந்த வருஷத்துக்கு முந்தி நான் RRல விளையாடும் போது அல்லா கசன்ஃபர் அங்கே இருந்தான். உஸ்மான் தாரிக் ஒரு 230 ட்ரின்பேகோ நைட் ரைடர்ஸ் அடித்து அந்த டிஃபென்ஸுக்கு ஒரு 4-4 எடுத்திருக்கான். he would be a very crucial factor for Pakistan in the T20 வேர்ல்ட் கப். ஏன்னா இந்தியாவோட டைட்டில் டிஃபென்ஸ்க்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது ஹோமில். ஸோ தட்ஸ் த ஃபர்ஸ்ட் பிளேயர் ஐ வாண்ட் டு பிகின் வித். உஸ்மான் தாரிக் பற்றி சொல்லும்போது அவன் அந்த சுரேஷ் ரெய்னா மாதிரி கொஞ்சம் அப்படி ஸ்டாப் பண்ணி போடுறது அண்ட் கொஞ்சம் அந்த ரவுண்ட் ஆம் நிறைய யூஸ் பண்ணுறது. அவன் வந்து மோர் ஆஃப் ஸ்பின் வெரைட்டி போடுற மாதிரி இருக்குது. மோர் தென் மிஸ்ட்ரி சொல்லும் போது ஆஃப் ஸ்பின் போட்டு அதுலேயே கொஞ்சம் வெரைட்டி, இந்த ஹோல்ட் பண்ணி போடுறதோ, இந்த போஸை ஹோல்ட் பண்ணுறதோ. பட் எனிவேஸ் IPL பற்றி பேசும்போது பாகிஸ்தான் பிளேயர்ஸ் அஃப்கோர்ஸ் நிறைய பிளேயர்ஸ் இந்த மாதிரி வேர்ல்ட் லீக்ஸ்லேருந்து IPL-குள்ளே ரெக்ரூட் ஆவாங்க இன் த ஃபியூச்சர். ஐ திங்க் தட் இஸ் த வே ஃபார்வர்ட். 4 ஃபாரினர்ஸ் இப்போதைக்கு இருக்காங்க. பட் நிறைய பேர் இந்த மாதிரி உதாரணத்துக்கு ஃபில் சால்ட் அவர் ஸ்ட்ரெயிட்டாக இங்கிலாந்துக்கு ஆடி வந்துடல. அவர் வந்து ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட் நல்லா விளையாடி KKR எடுத்து KKR கலக்கி தான் இந்த வருஷம் RCBக்கு போய் சேர்ந்துருக்காரு. ஸோ ஐ திங்க் ஆன் தேட் ரூட்டில் இன்னும் 2-3 பிளேயர்ஸ் வந்திருக்காங்க. பட் நிறைய பேர் கெரிபியன் பிரீமியர் லீக்லேருந்து பெருசாக இன்னும் IPL-குள்ளே டிரான்சிஷன் ஆகலை. ஒரு கைல் மேயர்ஸ், எவின் லூயிஸ்க்குலாம் கொஞ்சம் அங்கங்கே சான்ஸ் கிடச்சிது. திருப்பி கைல் மேயர்ஸ் அண்ட் எவின் லூயிஸ் நல்லா தான் விளையாடுறாங்க. பட் அவங்களால ஒரு பர்மனன்ட் ஃபீச்சர் இந்த IPL-ஆக இருக்க முடியல. உஸ்மான் தாரிக் பாகிஸ்தானி பிளேயர் கான் பிளே இன் தி IPL. பட் இது வரைக்கும் இந்த CPL-ல இன்னொரு பிளேயர் ஐயை கேட்ச் பண்ணியிருக்கேன். யாருன்னா கரீமா கோர் ஃப்ரம் USA. பேட்டர், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் போடுவார் அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் நான் இன்னும் பெருசாக பார்க்கல. கரீமா கோர் எமர்ஜிங் லீக் விளையாடி ஹி காட் அ சான்ஸ். இந்த வருஷம் இஸ் பிளேயிங் ஃபார் ஆன்டிகா அண்ட் பார்பியூடா ஃபால்கன்ஸ். நிறைய பேருக்கு தெரியாது, ஆன்டிகா அண்ட் பார்பியூடா ஃபால்கன்ஸ் வந்து ஜமைக்கா டலவாஸாக இருந்தது. அந்த டீம் மாறி இப்போ வந்துருக்கு. ஜமைக்கா டலவாஸ் அங்கே போனியாவிலேருந்து மாறி இருக்காங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ட்ரின்பேகோ நைட் ரைடர்ஸ் KKRன்னு நான் சொன்ன மாதிரி செயின்ட் லூசியா கிங்ஸ் போன வருஷம் அவங்க தான் வந்து CPL சாம்பியன்ஸு. ஃபாஃப் டூப்ளசி தலைமையில் அவங்க வந்து கிங்ஸ் 11ஓட ஓனர்ஷிப்பில் வர அந்த ஃப்ரான்ச்சைசி அவங்களோட பேனரில் வந்து ஃபஸ்ட்டு டைட்டில் வின் போன வருஷம் டைட்டில் டிஃபென்ஸுக்கு இறங்கியிருக்காங்க. ஸோ சென்ட் கிட்ஸ் அண்ட் நெவிஸ் பேட்ரியட்ஸ் அவங்க வந்து சென்னையை சேர்ந்தவர் தான் ஓனர். பெசநகரில் இருக்கார் ஓனர். டீம் பார்த்துக்கிறது வந்து நம்ம மார்க் லக்ஷ்மி ஃப்ரம் CSK தான். மார்க் லக்ஷ்மி அனலிஸ்ட் லக்கு அவர் தான் பார்த்துக்கிறார் டீமை. நாட் ஸ்டார்டட் ஆஃப் வெரி வெல். டாப் ஆஃப் த டேபிள் அவங்க எல்லாம் கொஞ்சம் அடி வாங்கியிருக்காங்க ஸ்டார்டிங்கில். ஆன்டிகா மேலே இருக்காங்க.
கேரவேன் மாடலில் நடக்குது. இப்போதைக்கு ஆன்டிகாவில் நடக்குது. ஒரு ஊராக கூட்டிகிட்டு போவாங்க. சென்ட் கிட்ஸ்லேயும் நடக்குது. ஸோ ஒரு ஊரை எடுத்துகிட்டு போவாங்க. இதுதான் சிபிஎலோட ஃபார்மேட். ஓகே, இன்ட்ரெஸ்டிங்லி இன்னொருத்தரை பற்றி நம்ம பேச மறந்துட்டோம். அதாவது பீடா கோச் பண்ணுற கயானா வாரியர்ஸ் அவங்க இப்போதைக்கு ஒரு கேம் தான் ஆடி இருக்காங்க. பட் ஸ்டில் தே ஆர் செகண்ட் இன் த டேபிள். சரி, நீங்கள் சொன்ன மாதிரி கேரவன் மாடல் அடுத்து மூவ் ஆகும் கேரவன் வேறு இடத்துக்கு. ஸோ அந்த இடத்துக்கு போகும்போது ஐ திங்க் தே ஹாவ் அ ரியலி ப்ராமிசிங் டீம். அதுக்கப்புறம் வந்து ஒன் மோர் ஐ வாண்டட் டு ஜஸ்ட் டச் அப்பான் ஒன் மோர் பிளே. நீங்கள் பேட்டரை பற்றி சொல்லும்போது அந்த ஒரு காலின் மன்ரோ ஒரு 100 அடிச்சிருக்காரு. ஸோ அவருக்கு ஏதாவது வில் யூ கெட் அ பிட்? காலின் மன்ரோ வந்து ஒன்ஸ் அப்பான் அ டைம் வந்து ஒரு ஐபிஎல் பிளேயராக இருந்தவர் தான். நல்ல ப்ராமிசிங் டேலண்டாக இருந்தார். 120 இந்த ஃபர்ஸ்ட் கேம் ஆஃப் த சிபிஎல். டூ ஏர்லி டு கால். எனக்கு தெரிஞ்சு டூ ஏர்லி டு கால். பட் நான் போன வருஷம் ஒரு பிளேயர் சூப்பராக ஆடினதை பார்த்தேன், டிம் சைஃபர்ட். ஐ தாட் ஹி வில் கெட் அ கோ இன் தி ஐபிஎல். பட் பெருசாக கிடைக்கல. பட் நெவர்தெலஸ் நீ டச் பண்ண மாதிரி பீடாவோட டீம் கயானா அமேசான் வாரியர்ஸ் அண்டர் த கேப்டன்சி ஆஃப் லார்ட் மவுண்ட் பேட்டன். தலைவர் கலகராரியா. பராசக்தி எக்ஸ்பிரஸ் இல்லை, அவர் வந்து வயசானாலும் அவர் படையப்பா எக்ஸ்பிரஸ் வேணா அவருக்கு பேர் வைக்கலாம். இம்ரான் தாயர் லைட்டாக பிரிச்சு படல் எடுத்துட்டு இருக்காரு. இந்த நான் பிரசனோட கலாச்சிட்டு இருந்தேன். ஜிஎஸ்எல் ஆடினாங்க அவங்க. கயானாக்குள்ள நடக்கும் டோர்னமெண்ட். என்னன்னா அந்த டோர்னமெண்ட் வந்து உலக வரலாறிலேயே முதல் முறையாக அப்படிங்கிற மாதிரி எல்லா ஊர்லேருந்து வர சாம்பியன் டீம்ஸோட மேட்ச் ஆடுவாங்க. அதில் அமேசான் வாரியர்ஸ் அவங்க டீம் ஆடினாங்க. இவர் பராசக்தி எக்ஸ்பிரஸ் தான் கேப்டன். கேட்ச் பிடிச்சா செலிப்ரேஷனு, விக்கெட் எடுத்தா செலிப்ரேஷனு. ஒரு பால் போட்டார், இந்த ஐட்டுக்கு ஃபுல் டாஸ் போட்டார், டப்புன்னு கேட்ச் போயிடுச்சு, செலிப்ரேட் பண்ணிட்டாரு. நானும் அவரை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் வந்து என்ன சொல்றது, ஒரு லைட்டாக பொறாமையாக இருந்தது. அந்த மனுஷன் நிஜமாவே கிரிக்கெட்டை என்ஜாய் பண்ணுறான். கேட்சை புஷ்டி இப்படிங்கிறான், ரொனால்டோ செலிப்ரேஷன் பண்ணுறான், இப்படிங்கிறான் அப்படிங்கிறான். நான் பீடா கிட்ட ஃபோன் பண்ணி பார்க்கவே சந்தோஷமாக இருக்கு மச்சி. அவரை வச்சு இன்னொரு டைட்டில் அடிச்சிட்டேன்னு வச்சுக்கோயேன், நான் வந்து பயங்கர ஹாப்பி ஆகிடுவேன், சில்லறை சதற விட்டுருவேன்னு. ஸோ அவரோட தலைமையில் லாஸ்ட் இயர் ஃபைனலிஸ்ட், அதுக்கு முந்தின வருஷம் கயானா அமேசான் வாரியர்ஸ் வித் சாம்பியன்ஸ். ஐ ஸ்டில் திங்க் இந்த டோர்னமெண்ட்டில் தே ஆர் த டீம் டு பீட். ஏன்னா அங்கே கயானாவில் விக்கெட்ஸ்லாம் கொஞ்சம் திரும்பி இருக்கு. இன்ஃபேக்ட் ட்ரின்பேகோ நைட் ரைடர்ஸ் வந்து சாதாரண சைடு இல்லை, கடப்பார சைடு. உங்கூட்டு அடியா எங்கூட்டு அடியா இல்லை, அந்த டீம் அடிச்சாங்கன்னா என்ன பேயடி அடிக்கலாம். நிக்கலஸ் பூரான், கேசி கார்டி, கைரன் பொலாடு, சுனில் நரேன், அவ்வளோ போதுமா அவங்களுக்கு? அந்த மாதிரி ஒரு டீம். அவங்க வந்து இந்த உஸ்மான் தாரிக்கை எப்படி ரெக்ரூட் பண்ணியிருக்காங்களா, நிக்கலஸ் பூரானோட இன்சிஸ்டன்ஸில் உஸ்மான் தாரிக் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. உஸ்மான் தாரிக் எடுத்துன்னு வந்ததே எதுக்குன்னா கயானாவில் பழக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான். கயானாவை காலி பண்ணணும். அது அந்த இது நல்லா இருந்தது, சூப்பராக பொறுமையாக. ஸோ கயானா அமேசான் வாரியர்ஸை வந்து அவங்க ஊரில் அடிக்கணும், அந்த திரும்பும் போது அடிக்கணும் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆல் இன் ஆல் சிபிஎல் சூப்பராக ஆரம்பிச்சிருக்கு. வெரி ஏர்லி டேஸ். பட் கயானா அண்ட் ட்ரின்பேகோ நைட் ரைடர்ஸ், கயானா அமேசான் வாரியர்ஸ் அண்ட் ட்ரின்பேகோ நைட் ரைடர்ஸ் look like the side to beat so far. ஓகே, நீங்க வந்து அந்த மிஸ்ட்ரி ஸ்பின்னரை பத்தி சொன்னீங்க. நான் ஒருத்தரை மறந்துட்டேன் ஆக்சுவலா. வக்கார் சலாம்கீல்னு ஒருத்தர் இருக்காரு. அவரு சைனாமன் போடுவார், ஆப்கான். அவரை பாத்தீங்களா போடுறது? வக்கார் சலாம்கீல் வந்து லெஃப்ட் ஆர்ம் சைனாமன், 4-4 வேற 100%. வக்கார் சலாம்கீல் அடுத்த மேட்ச் இவங்க ட்ரின்பேகோட கூட நிக்கலஸ் பூரான் விக்கெட் அவர் தான் எடுத்தார்னு நினைக்கிறேன், if I'm not wrong. ஸ்லாக் ஸ்வீப் வச்சு கொடகல்பி அவுட்டு. வக்கார் சலாம்கீல் வந்து ஹஸ் பீன் அ க்ளோப் ட்ராட்டர், எல்லா இடத்துலையும் ஆடிருக்காங்க. பட் நூர் அகமதுக்கு வந்து ஏன் கிக்கு கிடைச்சது, ஐபிஎல்ல கிடைச்சிருக்கு, வக்கார் சலாம்கீலுக்கு கடை. இன்ஃபேக்ட் வக்கார் சலாம்கீல் ஐஎல் T20 லாஸ்ட் இயர் வந்து மும்பைக்கு தான் விளையாடினார், மும்பை எமிரேட்ஸ் விளையாடினார்னு நினைக்கிறேன். மும்பை எமிரேட்ஸா டெல்லி கேபிட்டல்ஸ், துபாய் கேபிட்டல்ஸ், ஐம் நாட் ஷுர், ஒன் ஆஃப் த டூ டீம்ஸ். அதில் வந்து வக்கார் சலாம்கீல் ஹட் டன் வெல். விக்கெட்ஸ் எடுப்பான், ஆனால் ரன்ஸுக்கு போவான். ஒய் இஸ் நூர் அகமத் ப்ரிஃபர்ட் ஓவர் வக்கார் சலாம்கீல்? ரெண்டு விஷயம். ஃபாரின் ஸ்பின்னர் ஐபிஎல்ல எடுக்கிறது ஜென்ரலாக வந்து யோசிச்சு தான் எடுப்பாங்க. நீ பேட்டிங்கும் கொடுக்கணும், இல்லை யூ மஸ்ட் பி அ 4 ஓவர் பேங்க் ஃபார் 14 கேம்ஸ். 4 ஓவர் என்னவா இருந்தாலும் 30 ரன் 35 ரனுக்கு போட்டுருவாங்கன்னு தெரிஞ்சா ஐபிஎல் எடுப்பாங்க. வக்கார் சலாம்கீல் என்னன்னா ஒரு விக்கெட் டேக்கர், கெட்ஸ் விக்கெட்ஸ் பட் ஆல்சோ கோஸ் ஃபார் ரன்ஸ். நாட் த நூர் அகமத் வெரைட்டி, ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்லோயிஷ் வெரைட்டி. சொல்லணும் அப்படின்னா லெஃப்ட் ஆர்ம் வெரைட்டி ஆஃப் அமித் மிஸ்ரான்னு சொல்லலாம். அமித் மிஸ்ரா ஒரு போனஃபைட் லெஜண்ட் ஆஃப் தி ஐபிஎல், நல்லா டாஸ் பண்ணி தில்லா வாமான்னு அடிக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. பட் ஐ டூ திங்க் கொஞ்சம் அங்கங்க கேம் ஒர்க் பண்ணா வக்கார் சலாம்கீலுக்கு ஒரு கிக் கிடைக்கலாம் ஐபிஎல்ல, நோ டவுட் அபவுட் இட். பட் ஃபியூச்சர்ல ஒரு ஆப்கான் ஸ்டாரா வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஃபியூச்சர் ஆப்கான் ஸ்டார்னா அல்லா கசன்ஃபர் தான். அல்லா கசன்ஃபரை மும்பை இந்தியன்ஸ் போய் எடுத்திருக்காங்க. திருப்பி ஒரு கியூட்டா ஒரு 4 overs 20 ரன்ஸுக்கு bowling போட்டிருக்கான் போன மேட்ச். இதே கேம்ல தான் சூப்பரா போட்டிருக்கான். ஸோ ஐ திங்க் அல்லா கசன்ஃபர், ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு சீயிங் வாட் அல்லா கசன்ஃபர் டஸ். பட் ஆல்னால் சிபிஎல் இப்படி ஆரம்பிச்சிருக்கு. கரீமா கோர் சொல்லிட்டேன். ராவ்மன் பவுல் ஒரு 50 அடிச்சிருக்கான். அடிச்சு பார்படாஸ் ட்ரைடன்ஸ் லாஸ்ட் தட் கேம் டு ஆன்டிகா அண்ட் பார்படா ஃபால்கன்ஸ். அதுல தான் கரீமா கோர் பேட்டட் ரியலி வெல். ஸோ அது சிபிஎல் பொறுத்த வரைக்கும் 100 பால். யார் டாப் ஆஃப் த டேபிள் சொன்ன நீ? அதை நான் வந்து டாப் ஆஃப் த டேபிள் வந்து ஃபால்கன்ஸ் தான் டாப் ஆஃப் த டேபிள். அதுக்கப்புறம் வந்து கயானா வாரியர்ஸ் செகண்ட்ல இருக்காங்க. லைக் நீங்க சொன்ன மாதிரி அவங்களும் வந்து சென்ட் கிட்ஸும் வந்து 3 கேம் ஆடி இருக்காங்க. ஸோ அது வந்து கேரவன் மாடல் நீங்க சொன்னதுனால அங்க போகும்போது கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகிறதுக்கே சான்ஸ். கேரவன் மாடல்லாம் என்னன்னா அந்தந்த ஹோம் டீம் அங்கங்க நிறைய ஹோம் கேம் ஆடி முடிச்சோடனே அடுத்த ஊருக்கு போவாங்க. ஸோ டிஎன்பிஎல் மாதிரி கிட்டத்தட்ட அப்படி நடத்துறாங்க. ஏன்னா
என்ன அங்கே ப்ராப்ளம்னா ஒரு ஐலாண்டும் ஒரு கண்ட்ரி. ஸோ அதனால் என்ன ஃப்ளைட்டை தூக்கினே எட்ராஸ் வண்டி எடுத்துன்னு போவோங்கிற மாதிரி ஒரு ஃப்ளைட்டில் பேக்கை தூக்கி ஒரு ஃப்ளைட்டில் இவங்களாம் கிளம்பிடும். குட்டி ஃப்ளைட் தான், பெரிய ஃப்ளைட் கிடையாது. அது போதே கொஞ்சம் பயமாக இருக்கு. அதெல்லாம் இல்லை, பட் ஐம் சேயிங் அங்கே அதெல்லாம் லாஜிஸ்டிக் இஷ்யூஸ் இருக்கிறதுனால ஒரு வென்யூக்காக போவாங்க. பட் ட்ரின்பேகோ நைட் ரைடர்ஸ்க்கு செம சப்போர்ட். ட்ரின்பேகோ அண்ட் கயானா பேய் சப்போர்ட். நான் பேசியிருக்கேன் அவங்ககிட்டயும் அண்ட் பார்த்துருக்கேன் மேட்சும். ஸோ ஆல் நாள் சிபிஎல் நீங்கள் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஆப்வியஸாக சிபிஎல் ஏர்லி மார்னிங் வரும். எழுந்து ஏர்லி மார்னிங் மேட்சை கேட்சப் பண்ணலாம், இல்லை லேட் நைட் ஒரு மேட்ச் வரும். அப்படி எதுவுமே முடியலாம், ஹைலைட்ஸை கேட்சப் பண்ணலாம். சூப்பராக போயிட்டு இருக்கு. அந்த டோர்னமெண்ட் நல்லா இருக்குது, குட் குவாலிட்டி. பட் நிறைய பேர் சிபிஎல்லேருந்து ட்ரான்ஸ்லேஷன் பண்ணதில்லை. ஹவவர் தி அதர் டோர்னமெண்ட் we are about to talk about 100 பால், அங்கேருந்து கொஞ்சம் பிளேயர்ஸ் வருவாங்கன்னு எனக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங். கரெக்ட். எனக்கு அதான் 100s போகிறதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச டோர்னமெண்ட் பேர் கொஞ்சம் தப்பாக வச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். 100ஸுக்கு பதிலாக 6ers அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வருஷம் 100s வந்து எஸ்பெஷலி ஏன் வந்து பயங்கரமாக இருக்குன்னா இந்த குவாலிட்டி ஆஃப் விக்கெட்ஸ். நம்ம எப்போவுமே பேசுகிற மாதிரி ஒரு T20 கேமை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஆஸ் வியூவர்ஸ் ஜென்ரலாக நம்ம பார்க்கும்போது ஒரு என்டர்டெய்னிங் T20 கேமுக்கு ஒரு நல்ல விக்கெட் தேவைங்க. ஒரு 200 ரன்ஸ் அடித்தா அதை திருப்பி அடிக்கிற அளவுக்கு விக்கெட் ஸ்லோ ஆகாமல், லைட்டில் கொஞ்சம் அப்படியே இழுத்து பிடிக்காமல், ஹோல்ட் ஆகாமல், திரும்பாமல், இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அண்ட் த கேம் ஆல்சோ வில் பி வெரி மச் என்டர்டெய்னிங் இன் டர்ம்ஸ் ஆஃப் பேட்டிங்காக இருக்கட்டும், bowling-ஆக இருக்கட்டும். அப்போ தான் இந்த குவாலிட்டி ஆஃப் டெத் bowling-ஓ இல்லை இந்த குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் யாருன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதை வந்து 100ஸ்ல பயங்கரமாக இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அந்த குவாலிட்டி ஆஃப் ஷாட்ஸுக்கு அந்த மாதிரி பால் வந்தால் தான் அடிக்க முடியும். எஸ்பெஷலி உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த பால் வரும்போது அடிக்கிறதுக்கும் அது அப்படி ஹோல்ட் ஆகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ அதில் வந்து ஐ திங்க் பேட்டர்ஸ் ஆர் ரூலிங் 100s. 100ல் வந்து ஃபஸ்ட்டு என்ன கான்செப்ட்னா ஓவருங்கிறதே கிடையாது. 5 பால் செட்டு. அதாவது எத்தையாவது வித்தியாசமாக பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக 5 பால் வச்சு 20 செட்டாக போடுங்க, 6 பால் வச்சு 20 ஓவராக போடுறதுக்கு பதிலாக 5 பால் வச்சு 20 செட்டாக போடுங்கன்றாங்க. அது வந்து கமெண்ட் தினேஷ் கூட நீங்கள் பண்ணினா இந்த ஃபர்ஸ்ட் செட் அப்படின்னா. ஸோ நீ உன்னோட ஒரு தத்ரூபமான விஷயத்தை கூட மாற்றி நீ கமெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கு 100 பொறுத்த வரைக்கும். பட் வாட் எவர் செரண்டர் என்ன ப்ராப்ளம்னா அங்கே ஏன் வந்து அவங்களால 20-20 வைக்காமல் 100 மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அங்கே எல்லா கவுண்டிஸும் வந்து 20 ஓவர் பிளாஸ்ட் நடத்துகிறாங்க. ஸோ அதை நீ மாற்றினா கவுண்டிஸோட ரெவன்யூ ஸ்ட்ரீம் அடி வாங்கும். ஸோ அது இருக்கிறபடி இருக்கட்டும். இப்போ 100 நடந்துட்டே இருக்கு, சைடில் பிளாஸ்ட் நடக்குது, வைட்டாலிட்டி பிளாஸ்ட் பின்னி படல் இருக்கிறாங்க. நீங்கள் பிளாஸ்ட் பண்ணணும் 100ல் எடுத்துக்கிறேன், குடுமையை போட்டுவிட்டு போய் குமுறிட்டு வரேங்கிற மாதிரி அங்கேருந்து கிளம்பி வராங்க. ஸோ வாட் எவர் செட் அண்ட் டன் 100 இந்த வருஷம் சூப்பராக இருக்கு. ஓவல் இன்வின்சிபிள்ஸ் ஐ திங்க் டிஃபெண்டிங் சாம்ப்ஸ் அவங்க தான். கரண் பிரதர்ஸ் ஈஸ்வரா அப்படிங்கிற மாதிரி பின்னி பெடல் எடுத்திருக்காங்க. ஓவல் இன்வென்சிபிள்ஸ் வந்து ஹவ் மேட் த ஹையஸ்ட் ஸ்கோர் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் 100. அதிகமான ஸ்கோர் அடிச்சிருக்காங்க. அதில் நான் ஃபஸ்ட்டு பிளேயர் நான் பிக் பண்ணிடுறேன். இந்த பிளேயரை மார்க் மை வேர்ட்ஸ், திஸ் பாய் வில் கோ பிளேசஸ் அப்படின்னு MS பாஸ்கர் மொழியில் சொல்கிற மாதிரி இந்த பையன் 24 வயசு, 145 கரியர் ஸ்ட்ரைக் ரேட். இந்த வருஷம் 100 பாலில் 260 ஸ்ட்ரைக் ரேட். லெட் இட் சிங்க் இன் 260 ஆஃப் த ஸ்ட்ரைக் ரேட் நினைக்கிறேன். we are talking about ஜார்டன் காக்ஸ். அவன் பேர் வந்து 2-3 சீசனாகவே அடிப்படுது. அடி ஒன்று அடிச்சிருக்கான் பார் போன மேட்ச். வெல்ஷ் ஃபயர் தான் நினைக்கிறேன். ஒரு அடி ஒன்று அடிச்சிருக்கான். அந்த மேட்ச் தான் ஹையஸ்ட் ஸ்கோர் வந்திருக்கு. அண்ட் லுக்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ப்ராமிசிங். அதாவது நெக்ஸ்ட் 2 இயர்ஸில் யாராவது ஒரு IPL ஃப்ரான்ச்சைசி டீம் அவனை எடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் 2 இயர்ஸ் மேபி இந்த 2ல் இல்லைனாலும் அடுத்த செட் ஆஃப் மெகா ஆக்ஷனில் கூட எடுக்க சான்ஸ் இருக்குது. பிகாஸ் he will mature. செம்ம பொட்டன்ஷியல் வச்சுருக்கான். ஸ்கொயர் ஆஃப் தி விக்கெட் அடிக்கிறான், ரிவர்ஸ் ஆடல பாடுறான், சைடில் அடிக்கிறான், பவர் வச்சிருக்கான். கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக அவ்வளோ அடிக்கிறத பார்க்கல, கொஞ்சம் ஸ்கொயர் எடுத்துகிட்டு போகிறான், கவு கார்னரில் அடிக்கிறான். பட் நெவர்தெல்ஸ் லுக்ஸ் ப்ராப்பர். சூப்பர். நீங்கள் ஒரு பேட்டரை பற்றி சொன்னீங்க, நான் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் அல்லவா, ஃபாஸ்ட் பவுலரை பற்றி பேசி ஆகணும் அல்லவா. T20லேயே அந்த அடி வாங்குவோம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். இப்போ அதை வேற குறைச்சி 100 நான் மாற்றிட்டீங்க. அண்ட் மச் மோர் டிஃபிகல்ட்டுன்னு நினைக்கிறேன். ஒரு செட்டு 10 பால் போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். ஏன்னா 6 பால்ஸே ஒரு யுகம் மாதிரி தெரியும் அடி வாங்கும் போது. நல்லா போடும்போது கரெக்டா நல்லா போடும்போது. ஆனால் ஒன்று 100 பொறுத்த வரைக்கும் கேப்டன்ஸ் வந்து கொஞ்சம் கரிசனமாக நடந்துக்கிறாங்க. நீ நல்லா போட்டாதான் எப்படின்னா பெரும்பாலும் இந்த 10 செட்டை எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஓவர் யாருக்காவது பால் ஸ்விங் ஆகுது, கொஞ்சம் நவுறுது அப்படின்னா போடுறா 10 பால் அப்படின்னு கொடுத்துட்றாங்க கையில். ஸோ நீ 10 பால் எப்படின்னா ஒரே எண்ட்லேருந்து 10 போட்டுன்னே இருக்கலாம். அதில் இந்த வருஷம் ஒரு பவுலர் எமர்ஜ் ஆயிருக்கான். அகெயின் மொழி ஸ்டைலில் மார்க் மை வேர்ட்ஸ். இவனுக்கு ஒரு IPL கான்ட்ராக்ட் வரும் எப்பன்னு தான் தெரியல. அண்ட் இவன் பேர் ஒரு 2 சீசன் முன்னாடியே கூட இவன் சம வேகமாக போகிறான். நான் இவனை பார்த்துருக்கேன் ஆக்சுவலி, எங்கன்னு மறந்துட்டேன். கவுண்டி கிரிக்கெட் விளையாடும் போது சோனி பேக்கர், ஓகே சோனி பேக்கரில் சன்னி பேக்கர், SONNY சோனி அப்படின்னு கூப்பிடல, சன்னி பேக்கர் அவன் பேர். நல்ல கட்டையாக ஸ்ட்ராங்காக ஒரு ஒன்று ஏற்றுறான், நியூ பாலில் நவுத்துறான் பாலை. அண்ட் லுக்ஸ் வெரி ப்ராமிசிங். ஒரு IPLக்குள்ளே வந்தால் IPLோட டைனமிக்ஸ் வேறு மாதிரி இருக்கும், எப்படி இருக்கும் தெரியாது. பட் ஹி வில் டெஃபினெட்லி மெச்சோர். அவன் வந்து ஒரு 10 பால் ஓவர் போட்டான்.
அவன் பெரும்பாலும் ஃபர்ஸ்ட் ஓவர் அவன் தான் போடுறான். அந்த 10 பால் ஓவரில் தப்பாக சொல்லிட்டேன், 9 பால்கான 10 பால் செட்டு போடுற இடத்துல 9 பால் போட்டு 3 ரன் கொடுத்துருந்தால 2 ரன் கொடுத்துருந்தான். பால் இங்கிட்டு அங்கிட்டு அலைஞ்சிடுது. அலைஞ்சு முடிச்ச உடனே லாஸ்ட் பால் ஓடி வந்து நாக்க தொங்க போட்டு ஒரு 4 போயிடுச்சு. 10 பால் அட் ஸ்ட்ரெச் போட்டு அந்த 4 தான் போச்சு. பட் விக்கெட் டேக்கிங் ஸ்ட்ரீக்ல இருக்கான், கட்டர் போடுறான், ஷார்ப் அண்ட் ஸ்கிட்டி. எந்த கிரவுண்டில் அந்த ஷார்ப் அண்ட் ஸ்கிட்டி ஒர்க் ஆகுமோ அவனை டெஃபினட்டாக யூஸ் பண்ணலாம். ஸ்விங் பண்ணுறான். அவனோட பார்ட்னர் ஜாஷ் டாங். நான் நாக்குன்னு சொன்னீங்க, ஸோ அதை அவனை பற்றி சொல்லலாம் தான் வந்தேன். அடுத்து அவங்க 2 பேரும் அந்த மான்செஸ்டர் ஒரிஜினல்ஸுக்கு கலக்குறாங்க. சரி, நான் தான் எனக்கு ஒரு பியூட்டி என்னன்னா, மான்செஸ்டர் ஒரிஜினல்ஸ் வந்து இவங்க சஞ்சீவ் கோயங்கா குரூப் அவங்களோட தான், அவங்க தான் வாங்கியிருக்காங்க மான்செஸ்டர் ஒரிஜினல்ஸ். அவங்க எல்லாருமே லண்டன் ஸ்பிரிட் வந்து இவங்களுது, எம்ஐது. ஹாம்ஷர் வந்து அதாவது சதர்ன் பிரேவ் வந்து இவங்களுது, டெல்லி கேபிட்டல் ஃப்ரான்ச்சைசி அவங்களோடது. ஸோ ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி ஆல் தி ஐபிஎல் ஃப்ரான்ச்சைசிஸ் வாங்கடா குதிக்கலாம் கோட்டசாமி அப்படின்னு குதிச்சிருக்காங்க ஃபுல்லாக 100 பால் லீக்ல. ஸோ நிறைய அவங்க ஸ்பாட் ஓனர்ஸாக இருந்திருக்காங்க. கம்ப்ளீட் ஓனர்ஷிப் யாரும் எடுக்கல இது வரைக்கும். பட் தே ஹேவ் டேக்கன் பாட் இன்டு டீம்ஸ். ஐ திங்க் வெல்ஷ் ஃபயர் வந்து SRHோட ஃப்ரான்ச்சைசின்னு நினைக்கிறேன், if I'm not wrong. லவ்லி. ஸோ அதான் கமிங் பேக் டு ஜாஷ் டாங்கை பற்றி சொல்லும்போது அவங்க 2 பேரும் கலக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஃபாஸ்ட் பவுலரா அந்த மாதிரி ஒரு செட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 6 பால் போடுறதே ஒரு பெரிய கஷ்டம். அதில் ஒரு செட்டு 10 பால் போடும்போது நீங்கள் சொன்ன மாதிரி லைட்டாக ஸ்விங் ஆகும்போது தள்ளுன்னு தள்ளுறது அந்த ஓரை. அதான் நம்மளுக்கு ஒரு ஃபாஸ்ட் பவுலராக நம்மளுக்கு தெரியும்ல, லைட்டாக கொஞ்சம் ஸ்விங் ஆனால் எப்பா நீ கொஞ்சம் கரிசனை காட்டுப்பா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஸ்விங் ஆகும்போது இன்னைக்கு டே ஓட்டிடணும், இதை வச்சு தான் இன்னைக்கு ஓட்டணும், இதை பிடிச்சிட்டோம் நான் ஜெயிச்சிட்டோம் அந்த மாதிரி. ஸோ இந்த 2 பேர் சூப்பராக பண்ணிடுறத பார்த்து அதை பற்றி எனிதிங் இவங்க 2 பேர் நீங்கள் சொன்ன மாதிரி சஞ்சீவ் கோயங்கா வேற இது பண்ணியிருக்காரு. கேட்ட பிட் வெரி வெரி டஃப் டு மேக் தட் கால். ஆனால் யாராவது எடுத்தாங்கன்னா வந்து இந்த மினி ஆப்ஷனில் எடுக்கலாம். யாருக்காவது அந்த எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் பவுலர் வேணும், நான் ஒரு சான்ஸ் எடுக்கிறேன், எனக்கு ஆல்ரெடி செட்டாக இருக்குது, டீம் செட்டாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஆர்சிபி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஆர்சிபி ஜாஷ் ஹேசல்வுட் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது பேக்கப் ஆப்ஷன் ஏதாவது வந்து தேவைப்படுதுன்னா எனக்கு தெரிஞ்சு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை யோசிப்பாங்க. ஏன்னா மான்செஸ்டர் ஒரிஜினல்ஸில் க்ளோஸ் குவார்ட்டர்ஸில் பார்க்குறாங்க. அவங்க சொன்னால் ஓகே எனக்கு இவங்களை யூஸ் பண்ணுற மெக்கானிசம் தெரியும், சைமன் கேட்டிச் தான் கோச்சாக இருக்காரு, அவர் ஏதாவது யூஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல LSGயில். பட் டெஃபினட்டாக மேபி ஒன் ஆஃப் த டூ, 2 பேரையும் எடுக்க முடியாது, ஒரே டீமில் 2 பேர் எடுக்க முடியாது. பட் சம்படி மைட் லுக் இன் டு தெம். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் சன்னி பேகர் பற்றி சொன்னேன். ஜாஷ் டாங் வந்து கட்டர் நல்லா போடுறான், லைட்டாக ஏற்றுறான், யாருக்கெல்லாம் சொல்லுறான். அண்ட் அதாவது என்னன்னா இந்த மாதிரி கிரிக்கெட்டர்ஸை வந்து ரைட் பேட்சில் பிக் பண்ணணும். இப்போ அவங்க பர்பிள் பேட்சில் இருக்காங்களாங்கிறது கண்டுபிடிக்கிறது கஷ்டம். பட் அவங்க லிமிட்டட் ஓவர்ஸ் ஆடி IPL ஆடி ஒரு 1 or 2 இயர்ஸ்ல they could become champion cricketers அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். இல்லை எனக்கு ஒரே ஒரு டவுட்டு. இப்போ டிஃப்ரெண்ட் பிளேயர்ஸ் லைக் டாக்கிங் அபவுட் ஃபாரின் பிளேயர்ஸ், இந்த கண்டிஷன்ஸும் வந்து அதுக்கேற்ற மாதிரி சூட்டபிள் பிளேயர்ஸ் தான் IPL ஃப்ரான்ச்சைஸிஸ் வந்து ஸ்கவுட் பண்ணுவாங்களா, பார்க்கறதே அப்படி தான் பார்ப்பாங்களா? இப்போ ஒரு இங்கிலீஷ் கண்டிஷன்ஸ்லையோ இல்லை ஒரு CPL நீங்கள் சொன்னீங்க லேட்டர் ஹாஃபில் வந்து விக்கெட்ஸ் திரும்பலாம், அதில் யார் நல்லா போடுறானோ அவனை வந்து மேபி இந்த லைக் சதர்ன் டீம்ஸ் லைக் SRHஓ ஒரு CSKஓ இல்லை பெங்களூருவோ, ஸோ இந்த மாதிரி வந்து இவங்களை இப்படி தான் ஸ்கவுட் பண்ணுவாங்க, அப்படி தான் ஸ்கவுட் பண்ணுவாங்கன்னு எல்லாரும் ஒரு ஸ்ட்ரீம் லைன் இருக்கா இதுக்குன்னு கேட்குறேன். எல்லா டீமும் அப்படி தான் ஸ்கவுட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் ஒரு டீமை பற்றி நான் லேயராக சொல்கிறேன். மும்பை இந்தியன்ஸ், நீ வந்து ஆக்ஷனில் அவங்க போன தடவை எப்படி எடுத்தாங்கன்னு பாரு. அவங்களுக்கு வந்து தெரியும், இனிஷியலாக விட்டோன்னா அடி நவுத்திடுவாங்கடான்னு தெரியும். அவன் போன ஆப்ஷன் பார், நியூ பாலில் 2 ஆப்ஷன் போனான். ட்ரெண்ட் போல்ட், தீபக் சஹர், 2 பேரும் ஸ்விங் பவுலர்ஸ். அதுக்கப்புறம் ஹிட் த டெக் ஹார்திக் பாண்டியா வச்சிருந்தான். அதுக்கப்புறம் தே ஹேட் பும்ரா டு க்ளோஸ் அவுட் த டெத். அவன் அப்படி தான் போனான். அண்ட் ஸ்பின்னர் யார் போனா, ஹி வென்ட் ஃபார் அ ஃபிங்கர் ஸ்பின்னர். முன்னாடி ரிஸ்க் ஸ்பின்னருக்கு போயிருந்தவன் எனக்கு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் வேணும்னு சொல்லி அல்லா கசன் ஃபார் ஆக்சுவலி ஆக்ஷனில் எடுத்தான். பட் he went for மிச் சாண்ட்னர் who can give control, who's got the change up of line and length. எனக்கு அவன் என்ன சொல்லிட்டான், மிச்சல் சாண்ட்னர் விக்கெட் பேங்க்ல பட் எங்க போடுறோம்னு தெரிஞ்சு மாத்தி போடணும், ஸ்மார்ட்டா போடணும். மிச்சல் சாண்ட்னருக்கு போனோம், ஸ்பீடு மாத்தி போடுவான். மிச்சல் சாண்ட்னர் உஷாரா போட்டு எஸ் ஆயிடுவான், கரெக்ட் டைம்ல விக்கெட்டும் எடுத்து கொடுத்துருவான். ஸோ அந்த மாதிரி போனாங்க. வில் ஜாக்ஸ் பேட்ஸ்மேன் who can bowl a bit of off spin, அந்த ரூட் எடுத்தாங்க. So all in all, Mumbai Indians அந்த மாதிரி already that's one team that's gone up. Liam Livingstone is having 100 to remember. அவன் எப்பவுமே பர்மிங்ஹாம் ஃபீனிக்ஸ்க்கு கலக்கியிருக்கான். பட் நான் வந்து RCB நிறைய பேச்செலாம் அடிப்பது 10 crores அந்த ப்ரைஸ் பேண்ட்லாம் இருக்கு. ஹையஸ்ட் ரன் கெட்டர் டுக் டவுன் ரஷீத் கான். ரஷீத் கானை வச்சு ஒரு கேம் வச்சு வாங்கி அந்த மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துட்டான். இஃப் RCB இருந்தால் டிம் டேவிட் கலக்கிறான், லிவிங்ஸ்டனும் கலக்கியிருக்கான். ஐ திங்க் RCB have good problems to. பாஸ் பட்லர் மான்செஸ்டர் ஒரிஜினல்ஸு கலக்கிட்டு இருக்கான். ஆன் தி அதர் ஹேண்ட் ஸ்டெடியாக விளையாட்டுருக்கான். ஜானி பேர்ஸ்டோ டாப் 3 ரன் கெட்டர் மார்க்கில் இருக்கான். அகைன் கலக்கிட்டு இருக்கான். ஒரு 2 பிளேயர் பென் டக்கெட் அண்ட் ஜாக் ராலியை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சேன். ஜாக் ராலி வந்து ஹஸ் ஷோன் சம் ஸ்ட்ரீக்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸஸ், நல்லா ஆடி இருக்கான். ஹாரி ப்ரூக் கலக்கியிருக்கான் டெஸ்ட் சீரிஸ்க்கு அப்புறமா வந்து ஒரு கேட்ச் பிடிச்சான், 2-3 நாக் ஆடினா, படுத்துக்கின்னு தூக்கி விட்டான். கோவே பிரதர்ஸ் வடிவேல் மாதிரி 2 ஷாட் தூக்கி விட்டான். ஸோ எல்லாமே ஒரு பக்கம் போயிருக்கேன். டாம் பேண்டன் இஸ் அன் அதர் நேம் ஐ வாண்ட் டு டச் அப் ஆன். இங்கிலாந்துக்கு வந்தான், லீக்ல போனதாக ரன் அடிச்சான், ILT20ல கொஞ்சம் ரன் அடிச்சான். அகைன் இந்த சீரீஸ்லையும் 100லையும் அடிச்சிருக்கான். ஸோ
ஆல் செட் அண்ட் டன் 100லேருந்து நிறைய பொட்டன்ஷியல் ப்ராஸ்பெக்ட்ஸ் தெரியுது. சிபிஎல்லேருந்தும் ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்குது. பட் சிபிஎல்லேருந்து டிரான்சிஷன் லெவல்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கு ஐபிஎல்ல. பட் சிபிஎல் as a டோர்னமெண்ட் இந்த வருஷம் பார்க்க நல்லா இருக்குது. ஸோ டெஃபினட்டாக நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் சிபிஎல் 100லாம். இன்னும் 2 டோர்னமெண்ட் சூப்பரான டோர்னமெண்ட் நடக்குது. ஒன்று வந்து மகாராஜா T20 லீக், இன்னொன்று வந்து டெல்லி பிரீமியர் லீக். இங்கேருந்து டேலண்ட்ஸ் வந்திருக்காங்க. அதை பற்றியும் ஃபியூச்சர் எபிசோட்ஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பட் இன்னைக்கு நீ கொஞ்சம் சூப்பராக பண்ணியிருக்க. ஸோ அவர் எப்படி பண்ணியிருக்காரு, குறுக்க இந்த கௌஷிக் வந்திருக்காரா அப்படிங்கிறத நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் விடுங்க. ஆஸ் யூஷுவல் அவர் சொன்ன மாதிரி மன்னிச்சு அண்ட் என்கரேஜ். இதுவும் ஒரு ரெகுலர் எபிசோடாக இருக்க போது வி வில் பி கவரிங். வேறு ஏதாவது நாங்கள் கவர் பண்ணோம் நீங்கள் ஆசைப்பட்டாலும் கமெண்ட் செக்ஷனில் விடுங்க. இந்தியா வேறு ஏஷியா கப்புக்கு போகிறாங்க, ஸ்குவாட் வருது, அதையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் இந்த எபிசோடுக்கு இதோட ரேப். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் ஆன் திஸ் எபிசோட் ஆஃப் அரௌண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட். அரௌண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட். தேங்க்யூ.